கடலூர் பன்ருட்டி அருகே 5 நாட்களாக மின்சாரம் குடிநீரின்றி தவிக்கும் கிராம மக்கள் அதிகாரிகளின் வாகனத்தை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெஞ்சல் புயலால் பன்ருட்டி அருகே திருவாமூர் ஊராட்சி, காமாட்சிப்பேட்டை மற்றும் சமத்துவபுரம் பகுதிகளை மழை வெள்ளம் சூழ்ந்து பலத்த பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கடந்த 5 தினங்களாக மின்சாரம் மற்றும் குடிநீர் வசதி இல்லாமல் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதையடுத்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் பன்ருட்டி மடப்பட்டு செல்லும் திருவாமூர் சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெஞ்சல் புயல் பாதிப்பை பார்வையிட வந்த அதிகாரிகளின் காரை சிறைப்பிடித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. காமாட்சிப்பேட்டை சொந்தம் 2 கிராமம். அங்க 7 நாளா கரண்ட் இல்ல, தண்ணி வசதி இல்ல, பச்சை புள்ளைங்களாம் பூரா கடிது, பாம்பு கடிது, பள்ளி. 365 நாட்களும் உங்களுக்கு வருமானம் வேணுமா? இங்க ஒருத்தர் கோழி பண்ண வச்சு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எல்லாம் எந்த தலைவரும் சரி, கவுன்சிலும் சரி, எம்எல்ஏ சரி, யாருமே அந்த பார்க்கல. நீங்க தான் பார்த்து செய்யணும். ஊர்ல குடி தண்ணி இல்ல. இது ஒரு வாரம் கேன் எல்லாம் தண்ணி வராம இருக்குது. தண்ணி தர பால் மேல போய் ஏறுறோம். தெனவாட்டிக்கு காசு வாங்கி போட்டோம். கொல்லையெல்லாம் தண்ணி வச்சு போகுது. ஒருத்தம் கூட வந்து எட்டி பார்க்கல. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கெடிலம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் திருவாமூர் சாலையில் உள்ள தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதன் காரணமாக திருவாமூரில் இருந்து காமாட்சிப்பேட்டை, சமத்துவபுரம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லும் மக்கள் வேறு வழியின்றி 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே அங்கு மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மழை வெள்ளத்தால் அந்த பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. கலெக்டர்லாம் எல்லாம் பார்த்தாங்க, வந்து பார்வையிட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, இப்போ செய்ய முடியும் தெரியல. தண்ணி வண்டி தான் தெரியும். நம்ம ஊர்லாம் போனால் சுற்றி தான் போகணும். சுற்றி 10-15 கிலோமீட்டர் சுற்றி போகணும். எல்லாம் அந்த வழி தான் போகணும், வேறு வழி இல்லை. கடலூர் தேவனாம்பட்டினம் முகத்துவாரத்தில் இறங்கிய 32 எருமை மாடுகள் கடலுக்குள் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேசவன், கண்ணையன், குணா, மனோகர் உள்ளிட்ட 7 பேருடைய 60க்கும் மேற்பட்ட மாடுகள் தேவனாம்பட்டினம் பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது கெடிலம் ஆற்று நீர் கடலில் வடிவதற்காக வெட்டப்பட்ட முகத்துவாரத்தில் மாடுகள் இறங்கியுள்ளன. ஆனால் தண்ணீர் வேகத்தில் தாக்குப்பிடிக்க முடியாமல் 32 மாடுகளும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டன. பாதிக்கப்பட்ட உரிமையாளர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற போது வீடியோ ஆதாரம் இருந்தும் புகாரை எடுக்க மறுப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. காவல் நிலையம் புகார் இருந்தால் மட்டுமே நிவாரணத் தொகைக்கு கணக்கெடுக்க முடியும் என கிராம நிர்வாக அலுவலர் தெரிவிப்பதாகவும், ஒவ்வொரு மாடும் 60,000 வரை மதிப்புடையது என்றும் உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.